ஒரு நவீன நகரத்தில் அகிலன் என்ற சிறுவன் இருந்தான். அவனிடம் விலை உயர்ந்த ஆடைகளும் விலை உயர்ந்த கைபேசியும் இருந்தன. ஆனால் அவனுக்கு படிப்பின் மீது துளியும் ஆர்வமில்லை. எல்லாம் இணையத்திலேயே இருக்கிறதே, நான் ஏன் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டும் என்று அவன் அடிக்கடி கேட்பான். ஒருநாள் அகிலன் தன் நண்பர்களுடன் ஒரு பெரிய கண்காட்சிக்கு சென்றான். அங்கு ஒரு விசித்திரமான இயந்திரம் இருந்தது. அதன் முன்னே நின்றால் அது ஒருவரின் அறிவையும் குணத்தையும் எடை போட்டு அவர்களுக்கு ஒரு டிஜிட்டல் மகுடம் சூட்டும். அகிலன் ஆர்வத்துடன் அதன் முன் நின்றான். ஆனால் அந்த இயந்திரம், உன் முகம் அழகாக இருக்கிறது, ஆனால் கண்கள் மூடியிருக்கின்றன என்று குரல் கொடுத்தது. அகிலன் அதிர்ச்சி அடைந்தான். என் கண்கள் நன்றாகத்தானே திறந்திருக்கின்றன என்று கத்தினான். அப்போது அங்கிருந்த ஒரு பெரியது சொன்னார், தம்பி, இந்த இயந்திரம் உன் வெளிப்பத்த கண்களை பார்க்கவில்லை, உன் அறிவு கண்களை பார்க்கிறது. கல்வி கற்காதவன் முகத்தில் இருப்பது கண்கள் அல்ல, அவை வெறும் புண்கள், ரணங்கள் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அகிலன் தன் தவற்றை உணர்ந்தான். கல்வி மட்டுமே ஒருவருக்கு உலகத்தை பார்க்கும் உண்மையான பார்வையை தரும் என்பதை புரிந்து கொண்டு அன்றிலிருந்து ஆர்வத்துடன் படிக்கத் தொடங்கினான். இந்த சம்பவம் ஒரு வீடியோவாக இணையத்தில் பரவி அறிவை பார்வை என்ற பெயரில் வைரலானது. நீதி, கற்றவர்களே கண்ணுடையவர்கள் என்று கருதப்படுவர், கல்லாதவரின் முகத்தில் இருப்பவை புண்கள் என்றே கருதப்படும். குறள்: கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். பொருள்: கண்ணுடையவர் என்று உயர்வாக கூறப்படுகின்றவர் கற்றவரே, கல்லாதவர் முகத்தில் 2 புண்ணுடையவர் ஆவர்.